ஒரு புதிய தலைப்பு. மனிதனுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. அச்சனையை சந்திக்காதவன் ஆண்டவரும் இல்லை, பிரச்சனையை சந்திக்காதவன் மனிதனும் இல்லை. அப்படிப்பட்ட பிரச்சனை யாரால் யாருக்கு பிரச்சனை? ஒரு ஆணால் பெண்ணுக்குத்தான் பிரச்சனை என்று சிலரும், இல்லை பெண்ணால் தான் ஆணுக்கு பிரச்சனை என்றும், இல்லை இல்லை பெண்ணால் தான் இன்னொரு பெண்ணுக்கு பிரச்சனை என்று சிலரும், இல்லை ஒரு ஆணால் இன்னொரு ஆணுக்கு பிரச்சனை என்றும். யாராலையும் யாருக்கும் பிரச்சனை இல்லை சார். அவங்களே அவங்களுடைய பிரச்சனை, அவங்களே அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் என்று சிலரும் இங்கே வாதாட இருக்கிறார்கள். திருமணம்ன்ற ஒரு புனிதமான பந்தத்தை கூட கமர்ஷியலைசேஷனை பூர்த்தி பிசினஸ் ஆக்கி வச்சிருக்காங்களே ஆண்கள். இந்த மாதிரி ஆண்களால எத்தனை பெண்கள் இன்னும் கல்யாணம் ஆகாம முதிர் கன்னிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க, மூத்த குழந்தைங்க. அந்த மாதிரி மூத்த பெண்ணா பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டையும் போய் கேட்டு பாருங்க சார், ஆண்களால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. வேலைக்கு போயாவது தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை தீக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போறா. ஆனா வேலைக்கு போற இடத்துல ஒரு சில ஆபீஸ்ல ஒரு சில பெண்கள் எவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க தெரியுமா சார்? அதாவது அங்க மேல இருக்கிற சுப்பீரியரை அவ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நீங்க நினைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது விட்டு கொடுக்கறது கிடையாது. அந்த ஆபீஸ்ல இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மீனிங்கே வேற. அவன் சொல்றதுக்கோ சில்மிஷங்களுக்கோ அவ அடி பணிஞ்சுதான் போகணும். போகலன்னா அவளுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி, ஓவர் டைமு, நைட் டியூட்டி இந்த மாதிரி எல்லாம் போட்டு பழி வாங்குற சுப்பீரியர்ஸும் இருக்காங்க. அந்த நைட் டியூட்டியில அவளுக்கு என்ன நடந்தாலும் கேட்க ஆள் இல்லை. அப்படியே அவன் அந்த நைட் டியூட்டியை முடிச்சுட்டு தர்ம சங்கடத்தோட வீட்டுக்கு திரும்புவா. அப்ப அந்த சமுதாயம் அந்த பெண்ணை பார்த்து பார்க்கிற பார்வையும் கேள்வியும் இருக்கே, 1000 குண்டூசிகளை எடுத்து அட் அ டைம்ல குத்துவாங்க சார். அந்த சமயத்துல அந்த பொண்ணு நொறுங்கி போவா பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் கேட்டு பாருங்க, ஆண்களால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு கண்ணீரோட சொல்லுவாங்க சார். சார் இவங்க சொல்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேர்னால இந்த பெண்கள் தான் ஆண்களால சீரழிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எத்தனையோ ஆபீஸ்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பெண்களும் தனக்கு ப்ரமோஷன் வேணும், நான் நல்லா இருக்கணும், நம்ம நிலைமை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும், நம்ம இந்த ஆபீஸ்ல பெரிய நிலைமையில இருந்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறவங்கள அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு எத்தனை ஆண்களை அவங்களோட இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆண் பாதிக்கப்படுறான் இல்லையா? அவன் மட்டுமா பாதிக்கப்படுறான், அவனோட குடும்பமும் சேர்த்து பாதிக்கப்படுது. அது மாதிரி பெண்களும் தானே இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. சபாஷ். தவறு என்பது ஆணிடத்தில் இருப்பதை போல சில பெண்ணிடத்திலும் இருக்கின்றது. தான் அணியக்கூடிய ஆடையை தன் கட்டிய கணவன் பார்க்க வேண்டும், காதலன் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் தவறில்லை. தான் அணியக்கூடிய ஆடையை அந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவனும் பார்த்தானா என்று அதை பற்றிய சிந்திக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தவறா இல்லையா? இருக்காங்க சார். சில பெண்கள் அதே மாதிரி தான் நீங்க சொல்லக்கூடிய சில ஆண்கள் பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. சில ஆண்கள் ஆக வாதம் என்று சொன்னால் சில பெண்கள் இப்படி இருக்கும்போது சில ஆண்கள் இப்படி இருப்பார்கள். 5 விரலும் ஒன்றாக இருக்கிறதா? ஒரு பொண்ணு கல்யாண மேடைக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு பூ போட்டு வச்சு அலங்காரம் பண்ணி உட்காத்தி வைக்கிறது யாரு? ஒரு பொண்ணு தானே உட்காரி வைக்கிறாங்க. அதே இன்னொரு பொண்ணு அவளோட புருஷன் இறந்து போயிட்டான்னா அவளை படுத்துவா பாரு, ஒரு கொடுமை. அப்பப்பப்ப பார்க்கவே முடியாது. ஏன்னா ஆண்கள் பார்த்துக்க மாட்டீங்க சார். அதெல்லாம் 16 நாளும் அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு ரூம்ல பூட்டி வச்சு வரவ போறவெல்லாம் பொட்டை வைக்க, பூவை வைக்க, ஒரு கண்ணாடியும் கொடுத்து ஒரு மூளையில உட்காத்தி வச்சிருவாங்க. ஏன்னா பார்த்துக்கடி, இன்னும் 16 நாளைக்கு தான் ஓமுட்ட அலங்காரம் எல்லாம், அப்புறம் நாங்க புடுங்கிடுவோம்ல. அந்த 16ஆம் நாள் அந்த அம்மாவுக்கு முழுசா அலங்காரத்தை பண்ணி விடியங்காத்தால பாலை டம்ளர்ல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு தாலி அறுத்து பாலுக்குள்ள போடும், இன்னொன்னு பொட்டை அழிச்சு விடும், இன்னொன்னு இருக்குது பாருங்க பூவை பிச்சு போடும், இன்னொன்னு இருக்குது பாருங்க அந்த பொண்ணோட கையாலேயே அந்த அம்மாவோட வளையல அப்படியே உடைக்கிறது. என்ன கொடுமை சார் இது? ஏங்க சார் இப்படி பண்றாங்க இந்த பொண்ணுங்க? இப்ப பொண்ணுனால தான் சார் இன்னொரு பொண்ணுக்கு பிரச்சனையே வருது. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க.
அன்புக்கழக அறிவு, அறிவுக்கழக கல்வி, கல்விக்கழக ஒழுக்கம், ஒழுக்கத்துக்கழக படிப்பு, படிப்புக்கழக பட்டம், பட்டத்துக்கழக வேலை, வேலைக்கழக கடமை, கடமைக்கழக நேர்மை, நேர்மைக்கழக உண்மை, உண்மைக்கழக உழைப்பு, உழைப்புக்கழக ஊதியம், ஊதியத்திற்கழக சிக்கனம், சிக்கனத்துக்கழக சேமிப்பு, சேமிப்புக்கழக ஈகை, ஈகைக்கழக கருணை, கருணைக்கழக இரக்கம், இரக்கத்திற்கழக அமைதி, அமைதிக்கழக கனிவு, கனிவுக்கழக கடவுள், கடவுளுக்கழக அருள், அருளுக்கழக பக்தி, பக்திக்கழக பணிவு, பணிவுக்கழக அன்பு. சார் சபாஷ். அழகுக்கு அழகு ஊட்டிய மணிகண்டன் அவர்களே, இது எதுக்கு உங்கள் மணியான பேச்சு அழகு. நன்றி சார். இந்த உலகத்திலேயே அது வரலாற்று காலமானாலும் சரி, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற காலமானாலும் சரி, ஒரு ஆம்பளைக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை தீரவே தீராது. ஒரு ஆண் இன்னொரு ஆண் நல்லா வளர வளர அந்த பிரச்சனையினுடைய வேகமும் அதிகமாயிட்டே தான் சார் இருக்கும். வாழ்க்கையில 3 விஷயம் இருக்கு சார். அதை கட்டுப்படுத்தி வைக்கணும், அணைச்சி வைக்கணும். அது என்ன தெரியுமா? கடன், நோய், பகை. கடனை வளரவிட்டால் நம்மளை கமித்தி போடும், நோயை வளரவிட்டால் நம்மளை தீத்து போடும், பகையை வளரவிட்டா நம்மளை ஆளையவே அழிச்சு போடும். ஆனால் இன்னைக்கு பகைங்கிற குணத்தினால, கூடுறதே குளிவரிக்குங்கிற குணத்தினால என்னைக்குமே ஒரு ஆம்பளை தான் ஆம்பளைனால பிரச்சனை. சங்க காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும், பிராக்டிக்கல் லைஃப்ல இருந்து மீடியா வரைக்கும் ஆண்களால பெண்கள் எப்பவுமே பிரச்சனைக்கு உள்ளாறாங்க சார். சொல்லுங்க. சீரியல்ல எடுத்துக்குவோம், இத்தனையோ ஒத்துமையா இருக்கிற மாமியார் மருமகள்கள் இருக்காங்க, அக்கா தங்கச்சியா பழகிற எத்தனையோ அண்ணிகள் நாத்தனார்கள் இருக்காங்க. இந்த நல்ல விஷயத்த, ஒத்துமையான விஷயத்த, சந்தோஷமான விஷயத்த எல்லாம் சீரியல்ல காட்டவே மாட்டாங்க. சீரியல் கேட்கலாம், நீங்க பெண்கள் தானே பாக்குறீங்க அப்படின்னு. என்ன சார் பண்றது, சண்டை போடுறதை தான் நீங்க காமிக்கிறீங்க. நல்ல விஷயங்களையும் எடுத்து காண்பியுங்கள். முன்வரிசையில் உட்கார்ந்து அமர்ந்து பார்க்கின்ற பெண்களாக நாங்களும் வந்து அமர்கிறோம். தயவு செய்து சீரியல்ல நல்ல விஷயத்த காமிங்க. சாந்தினின்னு ஒரு பெண், கோயமுத்தூரை சேர்ந்தவர். அவர் ஒரு குழந்தை, அட்சயா என்ற குழந்தை அவருக்கு இருக்கிறது. இந்த சாந்தினி காதல் திருமணம் செய்து கொண்டார். அவர் கணவனோடு வாழ்ந்து வந்தார். ஆனால் இவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. குழந்தையே பிறக்கலன்னு ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு கணவன் மனைவியா 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. ஒரு அனாதை இல்லத்தில் போய் ஒரு குழந்தைய, பிறந்த குழந்தை 3 நாளில் இந்த அட்சயா என்ற இந்த இளம் பிஞ்சை இவர்கள் தத்து குழந்தையாக, தங்களால் குழந்தை பெற்றெடுக்க முடியவில்லை என்ற காரணத்தால் இந்த குழந்தையை போய் தத்தெடுக்கிறாங்க. தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது, அந்த குழந்தைக்கு இதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. இதயத்தில் இந்த குழந்தைக்கு ஓட்ட. பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளவுலாம் பிரச்சனை. அவரால் இவருக்கு பிரச்சனை, இவரால் அவருக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஒரு பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு யாரால் பிரச்சனை? விதியால் பிரச்சனை. அந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை. இந்த குழந்தையை கொஞ்சி கொஞ்சி வளர்த்த காரணத்தால் இந்த தாயால் இந்த குழந்தையோட அந்த வளர்த்த பாசம் உடலை. ஆனால் அந்த ஆண்மகன் என்ன சொல்றாரு, கணவன், இந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் செலவாகும், இந்த பாவத்தை ஏன் நம்ம சுமக்கணும், நம்மளா பெற்றோம், எந்த அநாத ஆசிரமத்தில் இந்த குழந்தையை தத்தெடுத்தோமோ அங்கேயே கொண்டு விட்டுடு, இந்த சனியை நீ சுமக்காத, இருந்தீன்னா நீ என்னோட வாழாத அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார். இந்த குழந்தைக்கு மருத்துவ செலவு செய்ய முடியாமல் இந்த பெண் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த குழந்தையினுடைய மருத்துவ செலவுக்காகவும் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பாக உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அக்ஷயா என்ற இந்த குழந்தைக்கு பிராகிரஸ் என்ற அந்த நிறுவனத்தின் சார்பாக, உங்க பேர் என்ன சார்? நாகராஜ் அவர்கள் 10,000 ரூபாய் இந்த குழந்தைக்காக தரேன்னு சொல்லியிருக்காரு. ஐயா, இன்னைக்கு நாட்டிலையும் வீட்லையும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? தண்ணி பிரச்சனை. நானும் பக்கத்து வீட்டுக்காரனு 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்ல முறையில் தான் இருக்கும். அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி 4 கூட தண்ணி எடுக்கிற முடி நல்லாத்தான் வரா வீட்டுக்கு. 5ஆவதோட எடுத்துட்டு வரப்ப அழுதுகிட்டே வருது. மாமா, அந்த பக்கத்து வீட்டுக்காரிய நீ பார்த்து என்ன கேள்வி கேட்ட பார்த்திக்கலாம், உனக்கு இந்த வாழ்க்கை தேவைதானான்னு கேட்குறா அப்படின்னு. அதுலேயும் ஒரு விச வைக்கும் பாருங்க. நான் நல்லாத்தே இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன். அப்படி நான் என்னத்தான் வாழ்ந்துட்டேன்னு இவன் சொல்கிறான் அப்படின்னு. சரி, பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டேன்னு பக்கத்து வீட்டுக்காரிட்ட சண்டைக்கு போனோம்னா அவன் புருஷன் என் கூட சண்டைக்கு வேற. நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு கோர்ட்டுக்கு போனோம்னா சண்டையை ஊசி புட்ட இதுக பகுமானமா வீட்டில் உட்கார்ந்து கணவருக்காக சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்குதுங்க. நொந்து போய் வீட்டுக்கு வந்தோம்னா உடனே கேட்கும், இன்னும் முடி எங்கே போயிட்டு வர்ற? காலையில் கம்பெனிக்கு ஃபோன் பண்ண, வேலைக்கு போகலையாம்ல, அவன் அடிக்கடி கோர்ட்டுக்கு போறியாம்ல, அங்கே வேலை வச்சிருக்கிற அப்படிங்குது. ஏய் என்னடி அப்படின்னு சவுண்ட் விட்டோம்னா இன்னும் ரொம்பத்தையா எகிரி பேசுற அப்படிங்குதுங்க. ஏமா புருஷன் நீ இப்படி பேசலாமான்னா இன்னும் ரொம்பத்தையா பம்புற, அப்ப வச்சிருக்கியா அப்படிங்குது. சரி, வீட்டில் தான் இந்த தண்ணி பிரச்சனைன்னு பார்த்தா
நாட்டில் நதிகள் இணையல நதிகள் இணையலைங்கிறீங்க. எல்லா நதிக்கும் பொம்பளை பேரை வச்சா எங்கய்யா இணைய போகுது? ஏழு ஜென்மத்துக்கு அந்த நதி இணையவே இணையாது. ஏன்பா இந்தியாவில் அவன் நதிகள் இணைக்கப்பட வேண்டிய கனவு காண்றான், நீ நதிக்கெல்லாம் பெண்ணோட பேர் வச்சிருக்கு, 7 ஜென்மத்துக்கும் இணையாதுன்ற இது என்ன நல்ல மனசு இல்லையா? அடுத்த வாரம் பிரதமருக்கு ஒரு லெட்டர் போடலான் இருக்கேன். என்ன? ஐயா எல்லா நதிக்கும் ஆம்பளை பேர் வைங்க, 10 நாள்ல எல்லா நதியும் பாஞ்சுக்கிட்டு ஓடும். ஆம்பளைக்கு தாயா அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இருக்குது, இந்த பொம்பளையை முறுக்கிக்கிட்டே தான் தெரியுங்க, இணையவே இணையாது. நீங்களாம் சொல்லுவீங்க பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள், நாங்க இல்லைன்னு சொல்ல. இந்த கண்ணுக்கு இதுக்கு போடுறத பார்த்தீங்கன்னா ஐப்ரோ, ஐலைனரு, மஸ்காரா, கண்மை, முதல்ல லிப்ஸ்டிக் உதட்டுறதான் போட்டுச்சுங்க, இப்ப பார்த்தீங்கன்னா இங்க போடுதுங்க, கேட்டோம்னா ஸ்டீலுங்குதுங்க. நீங்க கேட்கலாம் ஏப்பா உனக்கு பொறாமைன்னு, வாங்கி கொடுக்க முடியலையா? ஐயா இப்ப லிப்ஸ்டிக் பொம்பளைய போட்டுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், பக்கத்து வீட்டு நாய் ஓடியாந்துருது. இந்த கண்ணாடி முன்னு நின்று அந்த லிப்ஸ்டிக் இப்படி இழுத்துக்கிட்டு மம்முங்குதுங்க, பக்கத்து வீட்டு நாய் ஓடியாந்துருது. ஒரு ஆம்பளை எத்தனை பிரச்சனையை தாயா சமாளிப்பேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டு வாசப்படியில எங்க பாட்டி உட்கார்ந்து இருந்துச்சு. அது சொல்லிச்சு, டே உன் மாமன் புள்ள பாரு செவுரு ஃபுல்லா என்னமோ போட்டோவை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா, கொஞ்சம் அதட்டி வை அப்படின்ச்சு. கிளவிய நெஞ்சோட மிதிச்சிடலான்னு தான் பார்த்தேன், ஏன்னா அந்த பிள்ளைக்கு என் மேல ஒரு கண்ணு. சரின்ட்டு மாடியில போய் பார்க்கறேன், செவுரு ஃபுல்லா அஜித் போட்டோ. அத்தை மகன் நான் இருக்கேன், என் போட்டோ ஒண்ணு கூட இல்லை. அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்டேன், என் புள்ள செவுரு ஃபுல்லா அஜித் போட்டோவை மாட்டி இருக்கிற, ஏன் போட்டோ ஒன்று கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட இல்லை அப்படின்னு. எனக்கு அஜித்துன்னா உசுறு மாதிரி அப்படின்னு. அப்ப நான் நீ மசுறு மாதிரி. என்னய்யா அதெல்லாம்? பேச்சிலேயே இப்படி விச வச்சு பேசுற பொம்பளையனாலதான் ஆம்பளைக்கு பெரிய பிரச்சனை. சார், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். ஒருவருடைய மேன்மையும் ஒருவருடைய கீழ்மையும் அவங்க செய்யற செயல்களை பொறுத்துதான் சார். நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சோம்னா அந்த குத்த சொல்றதுக்குனே ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, இதோ இவங்க மாதிரி ஆளுங்க சார். அந்த 4 பேத்தை பத்தி நான் பேச வரல. சென்னையில 4 உடல் ஊனமுற்றோர்கள் அவங்கெல்லாம் பஸ்ல ஏறி பயணம் செய்ய முடியலன்னு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ்லயும் அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கு ஜட்ஜி என்ன தெரியுமா தீர்ப்பு சொன்னாங்க? இனிமேல் உடல் ஊனமுற்றோர் ஏற மாதிரி படிக்கட்டை மாற்றணும்னு. அது மாதிரி ஏர்போர்ட்ல ஃப்ளைட்லலாம் உடல் ஊனமுற்றோர்களை ஏற்ற மாட்டேங்கிறாங்கன்னு ஏர்போர்ட்ல அவங்களாம் போராட்டம் செஞ்சாங்க. எதுக்கு? அவங்களுக்காக கிடையாது, மற்ற உடல் ஊனமுற்றோர்களும் அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு செய்கிறாங்களே, அது மாதிரி 4 பேர் இருந்தா யாருக்கு சார் யாரால பிரச்சனை வரும்? சார் நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் சார், அவங்க இவங்க மேலே பிரச்சனை, இவங்க அவங்க மேலே பிரச்சனை. என்ன சார் பிரச்சனை? அந்த காலத்தில் வேகமாக ஓட்ட வண்டி இல்லைன்னு கவலைப்பட்டாங்க, இப்போ வேகமாக ஓட்டுறதுனால ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு கவலைப்படுறாங்க. மழை பெஞ்சா பிரச்சனை, வெயில் அடிச்சா பிரச்சனை, புயல் வந்தா பிரச்சனை. உங்களுக்கு எதான் சார் பிரச்சனை இல்லை? நமக்கு முன்னாடியும் கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்தாங்க, நமக்கு பின்னாடியும் கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்வாங்க. அவங்கெல்லாம் சந்திக்காத பிரச்சனையா? நம்ம எல்லா விஷயத்தையும் பிரச்சனையா தான் பார்க்கணும்னு நினைச்சா பெத்த அம்மாலேருந்து பிறக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாமே பிரச்சனை தான் சார். இந்த பூமியில நம்ம பிரச்சனை இல்லாம வாழ்ந்தா நம்ம வாழ்ற இந்த உலகம் நமக்கு சொர்க்கம் சார், சொர்க்கம். ஓகே, வாழ்த்துக்கள் சார். நீங்க எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்தாலும் நீட்டமா தாடி வச்சுக்கிட்டு முகமெல்லாம் அழுக்கா தனக்கு தானே பேசிட்டு இருப்பாங்களே, அந்த பெரும்பாலான ஆண்களுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு பெண் இருப்பாங்க சார். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற அண்ணன் சார் 20 வயசுலயே குடிக்காரனா போயிட்டாங்க. ஏன்னு கேட்டா காதலிச்ச பெண் கை கொடுக்கலங்கிறாங்க. அந்த அண்ணன் ஃபுல்லா தண்ணி போட்டு ஒரு கவிதை சொன்னாங்க, அடியே ரோசா உனக்கு கொட்டி கொட்டி கொடுத்தனே காசா, அந்த காசுக்கெல்லாம் வாங்கி குடிச்சியே ஜூஸா, இப்போ என்ன ஆக்கி புட்டியே லூசா.
அந்த அண்ணன் மப்படிச்சுட்டு அப்படி வளர்றாங்க சார். சரி சினிமா தியேட்டருக்காவது போய் ரிலாக்ஸ் பண்ணான்னு போனா அங்க வர பொம்பளைங்களே அறகுறையாதான் ஆட விடுத்துறாங்க. சினிமால நடிக்கிற பெண்களை அறகுறையாதான் சார் ஆட விடுத்துறாங்க. அவங்க எல்லாம் சாமியா நினைச்சா நாங்க அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடுவோம் சார். ஆனா அறகுறையா நடிக்கிறாங்க சார். அதனால என்ன மாட்ட இளைஞர்கள் மனசுல அலப்பாயுது சார். நீ இளைஞர் என் மனசே அப்படி அலப்பாயுதுன்னா என்னையோட பெரிய அண்ணன்கள் மனசுல எப்படி அலப்பாயு சார்? 18 வயசு, அதாவது வருமுன் காக்கும் திட்டம். 18 வயசுக்கு அப்புறம் பின்னாடி இவனுக்கு என்ன பிரச்சனை வந்துருன்னு இவ்வளவு முன்னாடியே திங்க் பண்றான். ஐயா நாடு எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு பாத்துங்க சார். அப்படிதான் சார் சென்னையில சரவணன்ங்கிற ஒரு அண்ணன், அந்த அண்ணன் கருப்பா இருக்கறனால 4 பெண்கள் சேர்ந்து கருவாப்பையான்னு கிண்டல் அடிச்சாங்க சார். அதனால அந்த அண்ணன் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க சார். இப்படிதான் சார் எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் பொம்பளைங்களால தான் சார் ஆம்பளைங்களுக்கு பிரச்சனையே. தன்னை தானறிய ஒருவன் தனியே தன்னை வாழ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னார் இயேசு. ஆனா அந்த இயேசுனுடைய வாழ்க்கையை தீர்த்தது யாரு தெரியுமா? வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான் யூதாஸ். இது வரலாறு. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தளபதி சுந்தரலிங்கம், அவனுடைய மாமன் பொண்ணு வடிவு. இது ஒரு ஆணு ஒரு பெண்ணு. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா வீர வரலாறு எழுதினாங்க. இந்த சுந்தரலிங்கமும் வடிவும் பிரிட்டிஷ்காரனுடைய கூடாரத்தை அடிச்சு நொறுக்கிறதுக்காக உடம்புல குண்டை கட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கினாங்க சார். இது ஆணும் பொண்ணு சேர்ந்தாங்க. ஆனா அதே வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவன் யார்? எட்டப்பன் என்கிற ஒரு துரோகி. அவன் ஒரு ஆண். ஜூலியஸ் சீசருடைய வீரம் என்ன சாதாரண வீரமா? தன்னுடைய காதல் மனைவி கிளியோபட்ராவுக்கு பிரசவ வலி அப்ப பார்க்கறான், ஒரு பெண் வேதனைப்படுறத பார்க்கறான். இடுப்பில் இருந்த கத்தியை உருகுனான், வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தை வெளியெடுத்தான். அதனால தான் சீசர் செய்த ஆபரேஷன் சிசேரியன். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெடிக்கல்லையும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிசேரியன் சொன்ன வார்த்தைக்கு உருவான ஜூலியஸ் சீசர் மறைஞ்சான். கூடவே வச்சிருந்தான், நம்பிக்கையோட தான் வச்சிருந்தான். நம்பிக்கை துரோகம் பண்ணவன் யார்? புரூட்டஸ்ங்கிற கூடிய ஒரு ஆண். மறக்க முடியுமா? தென்னாட்டு காந்தி, இந்நாட்டு இங்கர்சால் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு அண்ணா. இதே அண்ணா மாதிரி பாகிஸ்தான் ஒருத்தர் இருந்தார், பூட்டோ. மக்கள் தலைவன், மாபெரும் தலைவன். வந்துச்சே பொறாம அதிபர் ஜியாவுக்கு. என்ன பண்ணான்? தட்டி கொடுத்து வளர்த்தானா? தூக்கிலிட்டான். இதுதான் வரலாறு சார். நான் கேட்குறேன், இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகபட்சமான கேஸ் எது தெரியுமா? சிவில் கேசஸ். யார் மேலே போட்டுக்கிறான்? அண்ணன் தம்பி மேலே, அப்பா மகன் மேலே, மகன் அப்பா மேலே. சொத்துக்காக பிரச்சனை பண்ணி வெட்டி கொண்டிருக்கிறது யாரு? அண்ணன் தம்பி. எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 5 வருஷம் குழந்தை இல்லைங்க. அதனால எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுங்களா? 5 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க அம்மாவை தினம் தண்ணி அடிச்சுட்டு வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்ததுக்கு அப்புறமாவது இந்த பிரச்சனை தீரும்னு பார்த்தாங்க. அப்பையும் தீரலை. அப்புறம் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்ததுக்கு அப்புறம் நான் பிறந்துட்டேன். நானும் பிறந்தது பொம்பளை பிள்ளையா போனதுனால அந்த தினம் தண்ணி அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாருங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இந்த கொடுமையை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு தாங்க முடியாமல் அவங்க கூட பிறந்தவங்க 5 அண்ணன் தம்பிங்க, அவங்க ஆதரிப்பாங்கன்னு நினச்சி அங்கே போனாங்க. அங்கே அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நீ 2 பொட்டை பிள்ளைய வச்சிருக்க, நீ அவங்க கட்டின புருஷனோட தான் இருக்கணும், அடித்தாலும் கொடுமைப்படுத்தினாலும் அவங்களோட தான் இருக்கணும், நீ பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருன்ட்டாங்க. 10 பாத்திரம் தேய்ச்சி ஒவ்வொரு வீடாக பெருக்கி கூட்டி என்னைய வளர்த்தாங்க. வளர்த்ததுக்கு அப்புறம் திரும்ப படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை, அதனால நீ அப்பா வீட்டை போய், அப்பா திருந்திருப்பார், அங்கே போய் இருந்தாங்க. சரின்னு நானும் அங்கே போனேன். அங்கே போனேன்னு என்ன நடந்துச்சு தெரியுங்களா சார்? எங்கேயுமே நடக்காத ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா? 10 மாசம் சுமந்து பெத்த ஒரு பிள்ளைய ஒரு கிளாஸ் சாராயத்துக்கு ஒருத்தவன்ட்ட கொண்டு போய் விட்டார் சார் எங்க அப்பா. அங்கேயும் தப்பிச்சு வந்து சரி ஃப்ரெண்டு வீட்டில் அடைக்கலமா இருந்தேன். என்னோட கதை தான் சார் இப்படி. எங்கள் அக்காவோட கதையை கேட்டிங்கன்னா அது அதை விட கொடுமை சார். எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அம்மாவால் பிரச்சனை, அப்பாவால் பிரச்சனைனாலும் அம்மாவிட்ட வந்துன்னு ஒரு காதல் கல்யாணம். எங்கள் அக்கா மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, முஸ்லீமை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் அந்த ஆள் என்னென்னா ஏற்கனவே கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வந்துட்டார். அவன் ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு வந்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டார். எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தினமும் அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தையும் பிறந்துச்சு சார்.
குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பணப்பிரச்சனைக்காக அடித்து கொடுமைப்படுத்தினாரு. எங்கள் அக்கா நாதி இல்லாமல் அனாதையா தாய் வீட்டுக்கும் போக முடியல, அடுத்தவங்க வீட்டுக்கு மற்றவங்களாலையும் பிரச்சனையாக இருக்குன்னு தூக்குமாடி தொங்கி தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணை தூக்கறக்கு 2.5 வருஷத்து பொம்பளை பிள்ளைங்க சார், 2.5 வருஷத்து பொம்பளை பிள்ளைய தூக்கறக்கு யாருமே இல்லை. ஆனால் நான் அந்த வயசில், நான் சின்ன வயசு 17 வயசில் 11வது படிச்சுட்டு இருக்க வயசில் அந்த பிள்ளைய நான் எடுத்து வளர்த்தேன் சார். இன்னைக்கு பெண்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு பெண்ணாக இருந்து அந்த பிள்ளைய நான் எடுத்து வளர்த்துருக்கேன் சார். இன்னைக்கும் அந்த பிள்ளைய நான் எடுத்து வளர்த்துட்டு வர்றப்ப அந்த கோயம்புத்தூர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த கோயம்புத்தூரில் வந்து நான் வேலைக்கு வந்தேன். ஒரு வீட்டில் தங்கி வேலை செஞ்சேன் சார். இந்த வீட்டில் தங்கி வேலை செய்கிற இடத்துல சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து என்கிட்டயே கொடுன்னு சொல்லிடுவோம். சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்லும்போது நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு நாள் 500 ரூபா பணம் கேட்டேன். என்கிட்ட இல்லைன்னு சொன்னதுக்கு, நான் ஹார்ட் பேஷண்ட் சார், ஹார்ட் பேஷண்ட் பார்க்காம அவனுக்கு தெரியும் ஏற்கனவே உடம்பு சரியில்லைங்கிறது தெரியும். அப்படியே என்ன செஞ்சார் தெரியுமா, பணம் கொடுக்கறதுக்கு இல்லைன்னொன்னே என்னை எட்டி பந்து மாதிரி தூக்கி உதைச்சி தள்ளா சார். அப்போ அந்த பொண்ணை முடியாது, மாமா எங்கள் அம்மா விட்டுருங்க, மாமா எங்கள் அம்மா விட்டுருங்க, எங்கள் அம்மா விட்டுருங்க, நாங்கள் கேட்குற பணத்தை கொடுத்துருவோம். ஆனால் அந்த பொண்ணோட மனசை பார்த்தா, அந்த குழந்தைய பார்த்தா தெய்வம்னு சொல்கிறீங்க. அந்த குழந்தை பிஞ்சு உள்ள 5 வயசு, அதை நெஞ்சு அப்படி எட்டி அந்த பிள்ளைய நெஞ்சில் வச்சு மிதிச்சு ரோட்டில் கிடக்கிற கப்பிக்கல் இருக்கு சார், அந்த கப்பிக்கல்ல தரன்னு இழுத்துட்டு வந்தா. அதையும் பார்க்காம நம்ம செத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எங்கள் பிள்ளை என்ன சொன்னிச்சு தெரியுங்களா, பாரதி கண்ட புதுமை பண்ண அந்த ஒரு 5 வயசு குழந்தை சொன்னது என்ன தெரியுங்களா, அம்மா நான் இருக்கேன், நம்ம எதுக்கு சாகணும், நம்ம சாக வேண்டாம், ஏதோ ஒரு வேலையை பார்த்து அந்த வீட்டை விட்டு வெளியில் வரலான்னு சொன்னேன். சரின்னு நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு 17 வயசுங்க சார். மதம் மாதிரி பெண்கள் மதரசா பள்ளியில் 3வது வருஷம், அந்த 1.5 மாதம் இருக்குது சார் பட்டம் வாங்கறதுக்கு. நான் படிக்க வச்சிட்டு இருக்கேங்க, இன்னமும் நான் படிக்க வச்சிட்ருக்கேன். ஆனால் நானும் இருதய நோய் ஹார்ட் பேஷண்ட் தான். ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோட, ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகல, எங்கள் அப்பா வீட்டுக்கும் போகல, யார்கிட்டையும் ஒரு 10 காசு கேட்கல. இன்ன வரைக்கும் ஒரு பிஎஸ்சி நர்சிங் எப்படி படித்தேன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு சூலூரில் நரசிம்மாமில்ல டியூட்டி பார்ப்பேன், நைட் ஷிஃப்ட் பார்ப்பேன், காலையில் ட்ரைனிங் போவேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணு, யாருக்காகவும் கலங்கலை, அச்சமில்லை என்பதிலேயே பாரதி சொன்னார். அந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணா இன்னைக்கு இருக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். இன்னைக்கும் இங்க இருக்கிற ஆண்கள் அத்தனை பேரும், எல்லாரையும் சொல்லல, ஒரு சில ஆண்கள் தன்னோட மனைவியையும் குழந்தைகளையும் அன்போட நேசிங்க. தன்னோட அம்மாவை தவிர மற்ற பெண்கள் எல்லாரையும் அம்மாவாகவும் சகோதரிகளாகவும் நினைச்சு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிடாதீங்க.